போன ஒரு 2 படமாகவே போலீஸும் இதுவாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுலேயே அதே லுக் தான். லுக் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கலாம், ஆனாலும் அதே மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். அனிருத் சாரோட மியூசிக் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க இந்த படம்? அனிருத் இப்போ நல்லா பெரட்ராப்பில் நல்லா, அதை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. மியூசிக் தரமாக பண்ணுறாரு. தலைவர் மாசாக இருக்கார். எப்பயும் போல் வெறித்தனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்பயும் போல் ரஜினி படம்னாலே பிடிக்கும். இந்த படம் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கா ரஜினி சாரோட கெட்டப்லாம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், அவரோட தீவிர ரசிகன் நான். ஆடியோ லஞ்சுக்கு போனேன், அதில் கலந்துட்டு ஒரு 3 மணி நேரம் உள்ளே இருந்தேன். அவர் பேசுகிறது டீட்டெயிலாக சூப்பராக கேட்டேன். ஆடியோ லஞ்சு ஓப்பனிங்கே நல்லா சூப்பராக பர்பஸாக சூப்பராக பண்ணியிருக்காப்புல. சூப்பர் ஸ்டாரோட தனி ஸ்டைலு அதில் ஆரம்பத்துலேருந்து எப்படி இருந்ததோ அதேமாரி தான் இப்பவும் இருக்குது. சூப்பராக கொண்டுறாப்புல. இது வந்து நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு ஜே ஞானவேல் சார் பண்ணியிருக்காப்புல. அதாவது சூப்பர் ஸ்டாருக்கு என்னென்ன ஒரு திரைக்கதையில் என்ன கொண்டு வரணுமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காப்புல. அதுதான் உண்மை. நான் அவரே பேட்டியில் சொல்லியிருக்காப்புல, சாருக்காக என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன். மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒரு கண்டென்ட் சூப்பராக கொடுக்கணும், மக்களிடையே ரீச் ஆகணுங்கிற ஒரு விஷயம் தான் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம நல்லா எதிர்பார்த்து நல்லா கண்டிப்பாக அது சக்ஸஸ் தான். சூப்பர் ஸ்டார் படனாலே 10-15 நாள் ஓடினாலே அது ஒரு சக்ஸஸ் தானே, அதான் உண்மை. இப்போ வேட்டையன் ட்ரெய்லர் பார்த்தோன்னே நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம தர்பார் படமும் ஜெயிலர் படமும் சேர்த்து பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதில் வர நிறைய கேரக்டர்ஸ் வர வந்திருக்காங்க. ஃபகத் ஃபாசில் வந்திருக்காரு, அப்புறம் அமிதாப் பச்சன் வந்திருக்காங்க, அப்புறம் இன்னும் 2 மேடம்லாம் வந்திருக்காங்க பார்த்தேன். அதனால் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் குரூப்பாக சேர்ந்து தனித்தனியாக பிரிஞ்சு ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, ரஜினி சார் எப்படி ப்ரோ இருக்காரு? ரஜினி சார் லுக்கும் எப்படி ப்ரோ இருக்குது படத்தில்? அதே மாதிரி தான் ப்ரோ. ஜெயிலர் படத்துலேருந்து ஜெயிலர் படத்தில் எப்படி இருந்தாப்புலையோ அதே மாதிரி தான் ப்ரோ இப்போ நம்ம வேட்டையிலே இருக்கிறாப்புல. அது ஒரு மாற்றமும் இல்லை. அதே ஹேர் ஸ்டைல், அதே லுக்கு, அதே பாடி லாங்குவேஜ் எல்லாம் அதே தான் ப்ரோ. அனிருத் மியூசிக் எவ்வளோ ப்ரோ எதிர்பார்க்குறீங்க? ஆமாம் ப்ரோ, அதுவும் சொல்ல விரும்புகிறேன். அதுவும் ரொம்ப அனிருத்துன்றது சும்மா இல்லை, அவரும் சூப்பராக பாடுறாரு. எப்பவுமே அவருனாலே ஒரு பேர் இருக்குது. அப்போ இந்த படத்துலேயே அப்போ ஒரு நல்ல பேர் வரும்னு ஒரு எதிர்பார்க்குறது. சூப்பர் ஸ்டார் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் தான். அன்றும் இன்றும் என்றுமே யாருக்குமே சின்ன குழந்தையிலேருந்து பெரிய லெவல் வரைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் என்றைக்குமே மனசில் எப்போயுமே இருப்பார் அவர். அது அந்த வேட்டையில் மிரட்டிருக்காப்புல. அந்த ட்ரைலரை பார்த்தோன்னே தெரியுது, சும்மா சம்மு மாதிரி சூப்பர் ஸ்டார் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் தான். அந்த இதை மாற்றவே முடியாது. அந்த ட்ரெய்லரை ஒரு வித்தியாசமான ஒன்று பண்ணியிருக்காரு. சமூக மாதிரி எதையுமே நான் தான் கட்டி ஆள்பேன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. அது ட்ரெய்லர்லேயே தெரியுது. அவர் இந்த வேட்டையனுக்கு என்றைக்குமே அவருக்கு ஒரு பவர் இருக்குது. இந்த எப்போவுமே வேட்டையன் தான் சார். சூப்பர் ஸ்டாரை தாண்டி நிறைய பேர் இந்த படத்தில் இருக்காங்க. ஃபகத் ஃபாசில் சார் இருக்காங்க, அமிதாப் சார்லாம் இருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்டாருக்கு அந்த ஸ்பேஸு அவங்களுக்குள்ள ஸ்பேஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு பான் இண்டியா படம் மாரி தான் இது ரீச்சாக கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லா மொழி, மலையாளத்தில் வந்து ஃபகத் ஃபாசில் சார் இருக்கார், தெலுங்கில் வந்து ராணா சார் இருக்கார், ஹிந்தியில் வந்து அமிதாப் பச்சன் சார் இருக்கார். அதே மாதிரி மொழியில் மாற்றங்களை வந்து இது வந்து ரீச் ஆகணுக்காக தான் இதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு வேர்ல்டு சினிமாவாக தான், கண்டிப்பாக பான் இண்டியா படமாக தான் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அதான் உண்மை. அவர் ஆல்ரெடி ஒரு சோஷியல் மெசேஜ் அந்த ஏதோ இன்னொரு படம் எதுவும் பண்ணி அது கொடுத்துருந்தாரு. ஜெய்பீம் படம் அது கொடுத்துருந்தாரு. ஸோ இதுலேயும் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது. அது கன்ஃபார்ம் நான் இது டெய்லருக்கு வந்து உக்கும்னு ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாரு அனிருத் சார். ஆமாம், இந்த படத்தில் எந்த சாங் அப்படி வரும்னு நினைக்கிறீங்க? ரா சாமுங்க வந்து நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காப்புல. ஆமாம், அந்த மனசில் அந்த பாட்டு வந்து ஆடும்போது நமக்கே அந்த டான்ஸுகள் வந்து சூப்பராக பண்ணணுங்கிற ஒரு விஷயம் தான். நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அனிருத் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. சூப்பர் ஸ்டாருக்கு என்ன பண்ணணுமோ அது கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு தீனி போட்டிருக்காப்புல. அதான் உண்மை. சூப்பர் ஸ்டார் படம் என்றைக்குமே ட்ரெய்லரை பார்த்தோன்னே நீங்கள் எவ்வளோ வியூஸ் போயிட்டுருக்கு யூடியூப்பில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. உங்கள் யூடியூப்பில் எல்லா யூடியூப்புமே போயிட்டுருக்கு. அதனால் சூப்பர் ஸ்டாரை என்றைக்குமே யாரும் மறக்கவும் மாட்டாங்க, யாரும் பண்ண முடியாது. அவரோட ட்ரெய்லரு நம்ம அதுவே படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. அந்த ட்ரெய்லரே ஒரு மனசுக்கு ஒரு அரங்கம் அதிரும் மாதிரி தான். பல ரசத்தை கண்டவர் அவர்கிட்ட இருந்தால் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இப்படின்னா பண்ணலாமா, அப்படின்னா ஸ்டைல் இருக்கா அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் தான். ஃபகத் ஃபாசில் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான் இருக்கும். அவர் தனித்தனியாக தான் நடிப்பார். ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா என் தலைவர் எப்பவுமே மாசாக தான் வருவார். நான் தலைவர் பிக் ஃபேன். நான் தலைவனை ரொம்ப பிடிக்கும். அனிருத் மியூசிக் தேவாரா பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. அதை விட இதில் பயங்கரமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பயங்கரமாக தான் கண்டிப்பாக இருக்கும். அனிருத் எப்போவுமே அவரோட மியூசிக்கு எல்லாமே சில பேர் ரசிகர் தான். அதில் நானும் ஒரு ஆள் தான். அவர் நல்லா மியூசிக் பண்ணுவார். இதில் நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. சந்தோஷம், வாழ்த்துக்கள். சூப்பராக இருப்பார் அவர். ஓகே, நான் ஓவராலாக எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குங்க படத்துக்கு? கண்டிப்பாக அது பயங்கர எதிர்பார்ப்பு தான். வேட்டைன்னு ரஜினி சாரை வச்சு கண்டிப்பாக எதிர்பார்ப்பு. அதில் அனிருத் வேறு நடிச்சிருக்காரு. அதில் கண்டிப்பாக அவர் எதிர்பார்ப்பு இருக்குது. அமிதாப் பச்சன் வேறு இருக்கார் சார். இன்றைக்கி இது இன்டர்நேஷ்னல் லெவலில் போகுது. கண்டிப்பாக வேட்டையன் வந்து சாருடைய மகிமை தான்.
சாருக்கு ரீசெண்டாக உடல்நிலை குறைவு ஏற்பட்டிருக்கு. ஆ. அது பற்றி நீங்கள் என்ன சூப்பர் ஸ்டாருக்கு அதாவது சூப்பர் ஸ்டாருங்கிறது மனதில் நின்றவர். அவருக்கு ஒன்றுமே ஆகாது. அந்த காட் கிஃப்ட்டும் சரி, இன்றைக்கும் காட் கிஃப்ட்டும் சரி, கடவுள் என்றைக்குமே பக்கத்தில் இருப்பார் சூப்பர் ஸ்டாருக்கு. அதனால் அது யாராலையும் மாற்ற முடியாது, பயப்பட தேவையும் இல்லை. சூப்பர் ஸ்டார் தான். அவர் யார் என்றைக்குமே 100 ஆண்டு வாழ்வார். இப்போ இது வந்து அவரோட சினிமா சம்மந்தப்பட்ட ஈவெண்ட்டுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளங்கள்லாம் கண்டிப்பாக வரும். ஆனால் ஏஜ் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகும்போது கண்டிப்பாக அது ஒரு பாதிப்பு வரும். கடவுள் புண்ணியத்தில் இந்த 2 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகணும் பேப்பரில் போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நான் உடல் ஆண்டவங்க புண்ணியத்தில் பூரண குணமடைஞ்சு கண்டிப்பாக வரணும். அதான் நம்மளோட ஆசைகள், வேறு ஒன்றும் இல்லை. தலைவர் ஃபேன் நியூஸில் கேள்விப்பட்டேன். தலைவர் திரும்ப வருவார், பயங்கரமாக பண்ணுவார், நம்பிக்கை இருக்குது. அடுத்து கூலி படம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், பார்ப்போம். ஓவராலாக எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு? எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்குது ப்ரோ. இந்த கேரக்டர் வைஸ் அதெல்லாம் நல்லாவே இருக்கும், பார்க்கலாம் ப்ரோ. பார்த்து அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது, பார்த்து சொல்கிறேன். இது உண்மை சம்பவத்தை எடுக்கிறாங்க. ஒரு பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும்னு அந்த ட்ரெயிலர் பார்த்து கண்டிப்பாக ஒரு வசனத்தை கண்டிப்பாக ரீச் பண்ணும்போது இது கண்டிப்பாக இதில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். 100% இதில் வந்து பெண்கள் வன்கொடுங்குரிமை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எடுத்து நிறுத்தியிருக்காங்க டைரக்டருக்கு. திரைக்கதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம இந்த ட்ரெயிலரை பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சலாம். அதான் உண்மை. ரொம்ப நன்றி. இது வந்து ரஜினிகாந்தோட தீவிர ரசிகர். ரொம்ப நன்றி.